எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. ஒரு இடத்துல ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், அவர் அந்த பக்கத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட இதெல்லாம் தாண்டி மதுரைக்கரெல்லாம் தாண்டி இங்கேருந்து நாங்கள் ஒரு ஃபோனில் பேசி அவனை ட்ராக் பண்ணி நான் சொல்கிறேன், டைரெக்டாக பேசுகிறேன். நான் போகிறேன் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போய் பிடிச்சாரு. யாரையும் வந்து இது மாதிரிலாம் அனாவசியமாக அடிக்காதீங்க, தேவையில்லாமல் லாக்அப்பில் வைக்காதீங்க, ரொம்ப குடிச்சிட்டு இருந்தாருன்னா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராதிங்க, அவர் அங்கேயே அட்வைஸ் பண்ணி வீட்டில் விட்டுவாங்க, எக்காரணம் கொண்டும் எந்த பெட்டிஷனரையும் அவாய்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஆர்டிகல்ஸ் கொலை பண்ணிவிட்டு கத்தியோடு மேலே படுத்துனுக்கிறான். நம்ம அதை வந்து பார்த்துட்டோம். இந்த பிளாக்ல இருந்து மேலே ஏறி பார்த்தா அந்த பிளாக்ல அவன் படுத்துன்னு இருக்கான், தலைமாட்டில் கத்தியும் இருக்குது. அப்புறம் நான் அதை லத்தியில் வச்சு மொல்லமாக அப்படி மேலே அப்படியே தூக்குறேன். சப்போஸ் அவன் எழுந்துட்டு கத்தி வச்சுன்னு உட்காந்துருந்தா தொப்பி மேலே வரும்போது அவன் போலீஸ் நினச்சி எதனா அசால்ட் பண்ணுவான். ஆமாம், அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த லத்தியில் கொத்தியை கொடுத்தாரு. மொல்லமாக அது மேலே முதல்ல தூக்கு, என்ன அது பார்க்கலாம். அப்புறம் அது மொல்லமாக தூக்கினோன்னே ஒன்றும் இல்லை, அவன் போதையில் நல்லா படுத்துந்தான். புள்ள வராரு, புள்ள வந்து அப்பாக்காக புள்ள வராரு, அவரையும் தேவையில்லாம உள்ள உட்கார வச்சு அவரையும் அடிச்சு, சரி ஒரு 2 பேர் அடிச்சா 3 பேர் அடிச்சான்னா நியாயம் இருக்குது. 9 பேர் அதில் அடிச்சிருக்கிறீங்க. இது வந்து சொல்லுது, போலீஸ் ஸ்டேஷனே சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷனில் கூட வேலை செய்கிறவங்களே சாட்சி சொல்கிறாங்க. 1 2 இல்லை, கிட்டத்தட்ட ஏகப்பட்டது 254 பக்கமாக ஏதோ தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. குடும்பத்தையே செதஞ்சிருச்சு. அதாவது அந்த கடையாட்சி ஒடிச்சு ஏதாவது நாசம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட சரி, ஒழிஞ்சு போகுது, ஏதாவது கடையை மறுபடியும் புதுப்பிச்சிக்கலாம், கடையை மறுபடியும் வாங்கிக்கலாம், செல்ஃபோன்லாம் கூட அடிச்சு ஓடினா கூட செல்ஃபோனோட வாங்கி கொடுத்துலாம், வாங்கிக்கலாம். இது 2 உயிர் இல்லை, அந்த உயிருக்கு யார் பதில் சொல்கிறது? சாப்பாடு வாங்கி சாப்பிடாமல் நான் எந்த அக்யூஷனும் விட்டதே கிடையாது. சாப்பிட்ணும், கட்டாயம் சாப்பிட்ணும். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த குரு அது மாதிரி தான். 4 மணி அவன் வெளியில் எங்கே வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அது நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நீ அவனை கூப்பிட்டு வந்து லாக்அப்பில் போட்டு பூட்டி சாவி நீ வச்சுன்னுக்கிறேன்னா உன்னுடைய கஷ்டத்தில் தான் உள்ளகிறான். அவன் எச்ச துப்புனாலும் ஒன்றுக்கு போனாலும் நீ தான் பொறுப்பு. அப்போ அந்த நேரத்தில் அவனுடைய பசிக்கும் நீ தான் பொறுப்பு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த கவிஞர் திரு VA ஜோதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அஜித்குமார் அவரும் வந்து கஸ்டடியில் காவல்துறையை துன்புறுத்தி தான் அவர் வந்து இறந்து போனார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ்ன்றவரை கூட காவல்துறை அடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு சார். ஏன் இது தென் மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி அதிகமாக நடக்குது சார், கஸ்டடியில் டெத்து? அது சந்தேகம் இருக்குது சார் எனக்கு. அதுதான் தம்பி, அது எப்படி சொல்றது, தென் மாவட்டங்கள்னு இல்லைம்மா. அதாவது பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு பூரா தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட மாவட்டமாக இருக்கட்டும், எங்கேயும் இருக்கட்டுமே, அதான் நான் முதல்ல சொன்னது தான், தன்னை உணரணுன்ற. நான் காவல் சக்காவை போட்டு நம்ம காவலை போலீஸாக வேலை செய்கிறோன்னா நமக்கு ஒன்றும் 10 கை 10 கால் முளைச்சி 2 கிரீடம் வந்து இல்லை. அதை முதல்ல யாருமே உணர்றதில்ல. நீங்கள் சாதாரணமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூட எப்போது சும்மா எக்ஸாம்பிள் போய் பாருங்களேன். ஏன் நான் எப்படி சொல்கிறது, நாங்கள் காவல்துறையில் இருக்கிற நாங்களே யாருக்காவது ஏதாவது போகிறோம் இல்லை ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அங்கே ரொம்ப அலைக்கழிப்பு தான். இப்போ அதாவது தினமும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் இல்லைன்னா கூட அடிக்கடி சொல்கிறேன். டிஜிபி அறிக்கை விடுவார். இப்போ கமிஷனராக வந்திருக்காங்க மிஸ்டர் அருண் சாருக்கெலாம் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். அவர்லாம் வந்து அந்த நான் ஒரு பெரிய அதிகாரி கமிஷனரு அப்படின்லாம் நினச்சதே கிடையாது. சாதாரணமாக இருப்பார். ஆமாம், நான்லாம் ஒரு சிபிசிஐடியில் அவர் எஸ்பியாக இருக்கும்போது நான் அவர் கூட வேலை செஞ்சுருக்கோம். ஒரு மிகப்பெரிய கேஸில் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு என் லெவலுக்கு, நான் ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐ, என் லெவலுக்கு என்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி நான் கேட்பார், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. எங்கள் கூட டீமில் அவரும் இருப்பார். ஒரு இடத்துல ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், அவர் அந்த பக்கத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட இதெல்லாம் தாண்டி மதுரைக்கரெல்லாம் தாண்டி இங்கேருந்து நாங்கள் ஒரு ஃபோனில் பேசி அவனை ட்ராக் பண்ணி நான் சொல்கிறேன், டைரெக்டாக பேசுகிறேன். நான் போகிறேன் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போய் பிடிச்சாரு. நான் சொன்னேன் ஒரு இதை வச்சு, அவன் ஒரு பேக் மாட்டினுக்கிறான், ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான், ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கான். ஐயா கொஞ்சம் இப்போ டிரைவர் வேணா கூட அனுப்புங்க. நோ நான் போகிறேன் பரவாயில்ல சொல்லிட்டு போனவர். ஸோ அந்த மாதிரி அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க காவல்துறையில். ஆனால் அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறதுனால, அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால நிறைய முறை மீட்டிங்கில் சொல்கிறாங்க, யாரையும் வந்து இது மாதிரிலாம் அனாவசியமாக அடிக்காதீங்க, தேவையில்லாமல் லாக்அப்பில் வைக்காதீங்க, ரொம்ப குடிச்சிட்டு இருந்தாருன்னா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராதிங்க, அவர் அங்கேயே அட்வைஸ் பண்ணி வீட்டில் விட்டுவாங்க, எக்காரணம் கொண்டும் எந்த பெட்டிஷனரையும் அவாய்ட் பண்ணாதீங்க, யார் மனு கொடுக்க வந்தாலும் புன்சிரிப்போடு கூப்பிட்டு அவங்க கஷ்டத்தை உணர்ந்து அவங்கள உட்கார வச்சு பேசுங்க. இது அன்றாட நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மாதம் சொல்கிறாங்க, டிஜிபி அறிக்கை விடுறாரு,
அரசியல் லெவலில் பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் நேரத்தில் சொல்கிறாரு, காவல்துறை வந்து கண்ணியமாக நடந்துக்கணும், பொதுமக்களுக்காக தான் நீங்கள், யாரையும் வந்து மனசு துன்புறுத்துறாமல் நடந்துக்காதீங்க சொல்லின்னு தானே இருக்காங்க. இல்ல சார், நீங்க சொன்னீங்களே சார், அருண் சார் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணுவாரு. அவர் என்னதான் எஸ்பியா இருந்தாலும் எங்க லெவல்ல இருந்து இறங்கி வந்து சொல்றாருன்னு சொல்றீங்களா? அப்ப பல அதிகாரிகள் வந்து அவங்களோட ஈகோ எல்லாம் காட்டுவாங்களா சார்? நான் இவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட நீ வந்து நேரா பேசுறியா அப்படின்றதெல்லாம் பேசுற ஆபீசர்ஸ்ல இருக்காங்க. ஓ சூப்பர். அது மாதிரி அதிகாரிங்க கிட்டே போக முடியாது. ஓகே, அவங்க எப்படி சார் பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க? அவங்களாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நம்ம சொல்லணும்னா கூட நம்ம சொல்றதை அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஓ நான் அவன் சப் இன்ஸ்பெக்டர், அவன் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஈகோ இருக்கும். ஈகோன்னு இல்லை, அது அவங்களுடைய லெவல் நிலை, அவங்களுடைய மென்டாலிட்டி, மனநிலை. இப்போ அருண் சாருக்குலாம் என்னன்னா, வழக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வழக்குக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருடைய உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கான்ஸ்டபிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஐஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒன்றும் பண்ணுற மாதிரி நினைப்பார். நம்ம காவல்துறைக்குள்ள ஒரு ஒரு வழக்கு பதிவாயிருக்குது, அந்த வழக்கை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற தாட் அவருக்கு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிகாரிக்கு தான் செய்கிறாங்க நீங்கள் கேட்குற மாதிரி. ஏன் நல்ல பக்காவாக ட்ரெஸ் பண்ணி வந்தாலே ஒரு சில அதிகாரிக்கு பிடிக்காது. நல்லா சஃபாரி கிஃபாரி போட்டு சும்மா நீட்டாக போனாலே பிடிக்காது. அதை மனசில் வச்சுக்குவாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா டக்குன்னு சொல்லுவாங்க, பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வர தெரியுதுல்ல, கையில் வர டைரி வேறு உனக்கு, அதெல்லாம் வர தெரியுதுல்ல, இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தெரியலையா, அந்த இடத்துல அதை காட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்டையும் வேலை செஞ்சாச்சு, நம்ம வந்து எல்லாரையும் பார்த்தாச்சு, நம்ம அப்படிப்பட்டவங்ககிட்டையும் வேலை செஞ்சாச்சு. ரைட், ஓகே, அது அவருடைய குணாதிசயம், அவ்வளோதான். அது ரைட், அதுக்கும் ஒன்று சல்ட்டு. ஆனால் என்ன ஒன்று, போலீஸில் திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி செல்ட் அடிச்சு தான் போனோம். அது டிசிப்ளின் கோட்ஸு. அது சப்போஸ் அப்படி நம்மளை திட்டினா கூட ஒரு அட்டென்ஷன் ஆகி ஒரு விஷ் பண்ணிட்டு பேசாமல் வர வேண்டியது தான். அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னும்லாம் இப்போ மௌரியா சார்லாம் சொல்லணும்னா, இப்போ மௌரியா இருக்கார், மக்கள் நீதி மையத்தோட கட்சியில் இருக்கார். அவங்கெல்லாம் ஒரு ஏசியாக இருக்கார். ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது, பல்லக்கு மானியம் விசாலாட்சி தோட்டம் சொல்லுவாங்க. ஹவுசிங் போர்டு வீட்டில் ஒரு அக்யூஸ்ட் மேலே படுத்துனுக்கிறான். என்ன கேஸ் சார்? அது ஒரு ஆர்ட் கேஸ். கொலை பண்ணிட்டு கத்தியோட மேலே படுத்துனுக்கிறான். நம்ம அதை வந்து பார்த்துட்டோம். இந்த பிளாக்ல இருந்து மேலே ஏறி பார்த்தா அந்த பிளாக்ல அவன் படுத்துன்னு இருக்கான், தலைமாட்டில் கத்தியும் இருக்குது. ஸோ இப்போ அங்கே போகிறதுக்கு படிக்கட்டு கிடையாது. ஹவுசிங் போர்டுலாம் பார்த்தீங்கன்னா 4 மாடி வரைக்கும் தான் படி இருக்கும், மேலே மொட்டை மாடிக்கு போக முடியாது. அதுக்கு ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய இது வச்சுருப்பாங்க, ஏணி மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ஹோல்ஸ் மட்டும் ஏதாவது பெரிய இது இருக்கும் சதுரமாக, அது மேலே ஒரு கல் போட்டு மூடி இருக்கும். அது வந்து யாராவது இந்த ஹவுசிங் போர்ட்லேருந்து ஏதாவது ரிப்பேர் பண்ண வந்தாங்கன்னா அவங்க ஒரு ஏணி போட்டு அந்த கல்லை தள்ளிட்டு மேலே ஏறி போய் பார்ப்பாங்க. அவங்க ஏணி கொண்டு வருவாங்க, அங்கே ஏணிலாம் இருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி மேலே படுத்துனுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்டை பிடிக்க நாங்கள் போகிறோம். அப்போ வந்து அவர் மயிலாப்பூர் ஏசி, நம்ம விசாலாட்சி தோட்டம் வந்து பல்லக்கு மானியம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் லிமிட்டில் வருது, காமதேனி தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி. அப்போது யூனிஃபார்மோடு வராரு, ராத்திரி 1 மணி 2 மணிக்கு. நான் ஸ்பெஷல் பார்ட்டி நாங்கள்லாம் போகிறோம், பார்த்துட்டோம். இப்போ வந்து மேலே ஏறி அவனை பிடிக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு ஸ்டூலெல்லாம் வாங்கி அந்த வீட்டிலக்காரங்கிட்டலாம் வாங்கி ஒரு ஸ்டூல் மேலே ஸ்டூல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏறும்பொழுது ஒரு ஸ்டூலுக்கு இன்னொரு ஸ்டூல் மேலே ஏறினா ஒரு காலை வச்சு தான் நான் மேலே போனோம். என் தோல் மேலே வைங்கிறாரு, யூனிஃபார்மோட என் தோல் மேலே காலை வச்சு ஒதுங்கிறாரு. நான் கூச்சமாக, ஐயா பரவாயில்ல அப்படிங்கிறேன். ஏய் வெயிடா, அவன் போயிட போகிறான் அப்படிங்கிறாரு. ஸோ எனக்கு அந்த ஸ்டார் மேலே, அந்த 3 ஸ்டார் மேலே ஒரு ஏசி அந்த கருப்புரி அது மேலே வைக்கிறதுக்கு கஷ்டமாகுது. அது என்ன பண்ணார், உடனே அங்கே பட்டனை கட்டி அந்த ஸ்டார் அப்படி எடுத்து விட்டு இப்போ வை என் தோல் மேலேன்னாரு. அவர் தோல் மேலே நான் காலை வச்சு ஏறினேன். ஏறும்போது நான் மேலே ஏறி அந்த கல் தள்ளணும். இப்போது மேலே ஏறிட்டு அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேலே போனோம். நான் மேலே போயிட்டதுக்கு அப்புறம் தான் அவனை பிடிக்கணும் இல்லையா. இப்போ இந்த கல் தள்ளும் போதே கூட சத்தம் கேட்கும். ஆமாம், அப்போ அவன் எழுந்துக்கணும் கூட எழுந்துக்கலாம்ல, அலர்ட் கத்தி வச்சுன்னுக்கிறான். அவன் எழுந்தானா இல்லையான்னு இங்கேருந்து நமக்கு தெரியாது, அவன் அதுக்கு ஓரமாக படுத்துனுக்கிறான். நான் தோல் மேலே ஏறி காலை வச்சு அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி முடிச்சுட்டு இப்போ நான் மேலே போகிறேன்னு ஆவேசப்படும் பொழுது வெயிட்ரான்றாரு, ஜோதி வெயிட் பண்ணினாரு சொல்லிட்டு தொப்பிய கேப்பு, அவர் கேப்பை கட்டி ஒரு லத்தியில் வச்சு இதை மொல்லமாக மேலே தூக்குனார். அப்புறம் நான் அதை லத்தியில் வச்சு மொல்லமாக அப்படி மேலே அப்படியே தூக்குறேன். சப்போஸ் அவன் எழுந்துட்டு கத்தி வச்சுன்னு உட்காந்துந்தா தொப்பி மேலே வரும்போது அவன் போலீஸ் நினச்சி எதனா அசால்ட் பண்ணுவான். ஆமாம், அப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த லத்தியில் கொப்தியை கொடுத்தாரு. மொல்லமாக அது மேலே முதல்ல தூக்கு, என்ன அது பார்க்கலாம். அப்புறம் அது மொல்லமாக தூக்கணுன்னா ஒன்றும் இல்லை, அவன் போதையில் நல்லா படுத்துந்தான். அதுக்கப்புறமா மேலே ஏறி போனோம். அப்பவும் என்ன சொன்னார், மேலே போய் அவனை டச் பண்ணாத, நீ ஒரு ஆளாக ஒன்றும் பண்ண முடியாது,
நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட இன்னும் 2 சபார்டினேட்டை அதே மாதிரி அவர் தோளில் காலை வச்சு அவங்க மேலே வந்து நாங்கள் 3 பேராக சேர்ந்து அவனை பிடிச்சி அந்த சந்து வழியாக அவனை கீழே இறக்கணும். இப்போது இது எப்படி இருக்கு பாருங்க, அவரும் ஒரு அதிகாரி தான், ஐஜிஆகி அவர் சர்வீஸை முடித்தார். கடைசியில் ஜெயில் ஐஜியாலாம் இருந்தாங்க, சர்வீஸை முடித்தார். அப்படிப்பட்ட அதிகாரிலாம் இருக்கிறாங்க. சந்திரபாசன் இருக்காரு சிபிசிஐடியில், ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர். அவர்லாம் வந்து ஒர்க்கு தான். அவர் இன்னும் ஒரு படி மேலே போனால் அக்யூஸோட உட்கார வச்சு பேசுவார். நம்ம பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கணும்னா சொகாய் பூஷன் வந்தால் கையெடுப்பான்னு எடுப்பா, அவன் தப்பு பண்ணிட்டான், ரைட்டு ஓகே, அதுக்காக அவனை போய் மாடு மாதிரி எடுத்துன்னு வருவியா? அவனும் மனுஷன் தானே, தம்பி உட்காருன்னுவார். அப்படிப்பட்ட அதிகாரிலாம் இருக்கிறாங்க, மதிப்பு கொடுத்து பேசுறாரு. அப்படிப்பட்ட அதிகாரிகளாம் இருக்காங்க. ஒரு சில அதிகாரிலாம் வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க, ரூம் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அவங்க பெரிய ஹை லெவலில் பேசி முடிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவாங்க. நமக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர், நம்ம மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டர் யாராவது வந்து நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாரு. டைரெக்டாக நம்மகிட்ட நமக்கு செஞ்சுன்னு வந்து வேலையை கூட நம்மகிட்ட டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அதிகாரி சிலர் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லாமல் இல்லை. இப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வேலை முழுமையாக முடியணும், காவல்துறைக்கு ஒரு நல்ல பேர் வரணும்னா இந்த மாதிரியான ஈகோலாம் பார்க்குற அதிகாரிங்க யாருமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே சார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க போட்டிருக்க காக்கி சட்டைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட காவல்துறையினர் தான் இப்போ சாத்தாங்குளம் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றீங்க. உண்மையா மிருகத்தனம் தானே தம்பி அது. அதாவது படிக்கும்போதே மனசு பதறது இல்லை. நல்லா நம்ம சும்மா சாதாரண விஷயம் தான் இது. நான் காவலால் இருக்குவானா, ஒரு பெரிய படிப்பறிவாளியா எழுத்தறிவாளியா இருக்குவானா, சாதாரண மனசாட்சி இருந்தா சாதாரண இல்லை. பார்க்கும்போதே சொல்றேன், பப்ளிக்கு பார்க்கும்போதே சொல்லுவாங்கல்ல, சரி அப்பாவை தான் இட்டுன்னு போனீங்க, அடிச்சிங்க கொண்டீங்க, புள்ள வராரு, புள்ள வந்து அப்பாக்காக புள்ள வராரு, அவரையும் தேவையில்லாம உள்ள உட்கார வச்சு அவரையும் அடிச்சு, சரி ஒரு 2 பேர் அடிச்சா 3 பேர் அடிச்சான்னா நியாயம் இருக்குது. 9 பேர் அதில் அடிச்சிருக்கிறீங்க. இது வந்து சொல்லுது, போலீஸ் ஸ்டேஷனே சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷனில் கூட வேலை செய்கிறவங்களே சாட்சி சொல்கிறாங்க, 1 2 இல்லை, கிட்டத்தட்ட ஏகப்பட்டது 254 பக்கமும் ஏதோ தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. சிபிஐ கொடுத்துருவாங்க 2000. இப்போ அந்த மாதிரி அப்போ எவ்வளோ ஒரு வெறித்தனம், எவ்வளோ ஒரு மூர்க்கத்தனம். உனக்கு வந்து எதையுமே யோசிக்காம அவன் ஒரு மனுஷன் மாட்டினான்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆணவத்தின் உச்சி இல்லை, அது அகம்பாவத்தின் ஆணவத்தின் உச்சி. அப்போ அது என்ன தடவை வேணா கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஏன்னா போச்சு. இப்போ அந்த குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்றது? இப்போ அந்த குடும்பத்தில் அவங்க மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், பிள்ளைங்க இருக்கும். அந்த குழந்தைங்க போய் யாரை அப்பான்னு கூப்பிடும், யாரை தாத்தான்னு கூப்பிடும், குடும்பத்தையே செதஞ்சிருச்சு. அதாவது அந்த கடையை அடிச்சு ஒடிச்சு ஏதாவது நாசம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட சரி ஒழிஞ்சு போகுது, ஏதாவது கடையை மறுபடியும் புதுப்பிச்சிக்கலாம், கடையை மறுபடியும் வாங்கிக்கலாம், செல்ஃபோன்லாம் கூட அடிச்சு ஓடினா கூட செல்ஃபோன்லாம் கூட வாங்கி கொடுத்துலாம், வாங்கிக்கலாம். இது 2 உயிர் இல்லை, அந்த உயிருக்கு யார் பதில் சொல்கிறது? ஸோ இதெல்லாம் வந்து தன்னை மீறி, அதாவது நம்ம தான் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு செய்யறது. இது வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு அருமையான தீர்ப்பு. அது என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகே தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஒரு தீர்ப்பு வந்து தமிழ்நாடு ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே இது ஒரு பாடமாக இருக்கணும். அது எல்லாரும் இன்னும் கூட நான் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து நான் இதை சொல்கிறதுனால காவல்துறையில் இருக்கவங்க கூட நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. அவங்க கூட இவர் இப்போ இப்படி பேசுகிறாரு, இவரெலாம் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையாக பண்ணது கிடையாது, கடவுள் சத்தியமாக இன்றைக்கி வரைக்கும். அதனால தான் நமக்கு நல்ல பேர் இருக்குது. இப்போ நான் வேலை செஞ்ச அத்தனை இடத்துலையும் நான் என் குடும்பத்தோடு எங்கன்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணவோ எங்கன்னா போனேன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வியாபாரிகள்லேருந்து பெரிய ஆளுங்கள்லேருந்து பெரிய ஹோட்டலில் உட்காந்துக்கிற ஓனர் கூட இறங்கி வந்து, சார் ஜோய் சார் வாங்க சார் காஃபி சாப்பிட்டு போகலான்னு வாங்க. அதே மாதிரி பூ கட்டின்னு இருக்கிற லேடி ஓடியாரும் வந்து என் ஒய்ஃப் தலையில் பூ வைப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அண்ணி அண்ணனை நல்லா பார்த்துக்க, அண்ணி தங்கமான மனுஷன் அண்ணின்னுவாங்க. ஸோ அதே மாதிரி அக்யூஸ்டும் இப்போது பொதுமக்கள்கிட்ட மட்டும் நல்ல பேர் இல்லை, அக்யூஸ்டுக்கிட்டே கூட எனக்கு ஒரு நல்ல பரிச்சயம். எப்படின்னா அவன் செஞ்ச தவறுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்துறதுல குறியாக இருப்பேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. குண்டுலேருந்து திருநாள்லேருந்து ராட்னகுமார் ஏகப்பட்ட பேர், ஜாம்பஜார் முரளி, அங்கே இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அந்த தோட்டசேகர், நம்ம நீங்க பிடிச்ச அந்த அக்யூஸ்ட் வந்து நீங்க எல்லாம் திருந்தி வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இல்லை, நோ மோர் இறந்துட்டாங்க. இதில் ஒரு சிலர் எவ்வளோ பேர் இருக்கான் எனக்கே தெரியாது. திடீர்னு நான் நீங்கள் வண்டி காரில் விட்டு அங்கே நின்றுக்கிறேன், அவன் வந்து ஒரு வண்டியில் 2 வீலரில் வந்து ஒய்ஃபோட 2 பசங்களோட வந்து, ஐயா எப்படியா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா ஏன்றான். எனக்கு உண்மையிலே யாருன்னு தெரியல. அப்புறம் அவன் சொல்கிறான், ஐயா ஐசோஸ்லேருந்து ஐயா நான் தான் ஐயா, எனக்கு அன்றைக்கி அந்த கேஸில் எனக்கு வந்து இது பண்ணி விட்டீங்க, நீங்கள் அடிச்சிங்க எல்லாம் பண்ணீங்கய்யா, அன்றைக்கி நீங்கள் அடிச்சு அடி தான் நீ, நான் நல்லா இருக்கேன், நான் புத்தியோடு இருக்கிறேன்யா, இது என் பொண்டாட்டியா, இது என் பசங்கய்யா அப்படின்னு சொல்கிறான். கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது அதில் அந்த சந்தோஷம்தான் பெருசு. கோடி ரூபாய் ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கி லஞ்சம் வாங்கி வீட்டில் இருந்து வச்சுக்கிறதோ, இல்லை வீடு கட்டிக்கிறதோ, 4 ஆட்டோ ஓடுது, 4 லாரி ஓடுது, 4 கார் ஓடுறதுல பிரயோஜனமே இல்லை. உங்களால் என் குடும்பத்தோடு நான் இன்றைக்கி வாழறேன்னு சொல்கிறான் பாருங்கள். அது வந்து எத்தனை 7 தலைமுறைக்கு எனக்கு அது ஒரு பெரிய புண்ணியம் இல்லையா?
நிறைய பேர் 1-2 நான் இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஏன் உங்களுக்கு இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை சொல்லும்போது என்னன்னா இப்போ அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்குது. இன்னைக்கு சொசைட்டியில் பெரிய ஆளாலாம் இருக்காங்க. இன்னைக்கு பெரிய நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு இடத்துல வந்து பிரேஸ்லெட்டு அது இதுன்னு போட்டுன்னு புல்லட்டில் செமையாக வந்து இறங்கி காலில் விழுறாரு. எனக்கு டேன்னு கூட சொல்ல வரல வாயில. யார் பண்ணீங்க யாருங்க என்னங்க எழுதுருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரு ஒரு கதையை சொல்றாரு. அன்னைக்கு இது மாதிரிலாம் பண்ணீங்க போனீங்க வந்தீங்க, நான் இது மாதிரி அறியாமையில் இருந்தேன், அன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு வழிகாட்டினீங்க, புத்திமை சொன்னீங்க. நீங்க எவ்வளவு அகேன்ஸ்டா பாப்பீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு ஒரு ஆளா தான் தெரிவாங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும் என்ன தெரியும் இல்லையா. அவர் அதை ஞாபகப்படுத்தும் போது தான் தெரிஞ்சது. அப்புறம் அவரை கட்டி பிடிச்சி அப்புறம் அதுல இருந்து ஒரு நிறைய விஷயங்கள் அவருக்கு இன்னும் கூட இன்னும் ஏதாவது ஹெல்ப் பண்ணோன்னா கேளுப்பா அப்படின்றோம் நம்ம. ஏன்னா அது எப்படின்னா இப்போ அவரை நம்ம லாக்அப்ல வைப்போம் எல்லாம் பண்ணுவோம். என்னுடைய இது என்னன்னா அவரை அடிச்சிருந்தா கூட இமீடியட்டா அவரை வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடாம நான் எந்த அக்யூஷன் விட்டதே கிடையாது. சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிடணும். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்த குரு அது மாதிரி தான். 4 மணி அவன் வெளியில எங்க வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அது நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நீ அவனை கூப்பிட்டு வந்து லாக்அப்ல போட்டு பூட்டி சாவி நீ வச்சுன்னுக்கிறேன்னா உன்னுடைய கஷ்டம் தான் உள்ளகிறான். அவன் எச்ச துப்புனாலும் ஒண்ணுக்கு போனாலும் நீ தான் பொறுப்பு. அப்ப அந்த நேரத்தில் அவனுடைய பசிக்கும் நீ தான் பொறுப்பு. 4 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு மனிதனுக்கு பசிக்கும். அது டிஜிபியாக இருந்தாலும் பசிக்கும், திருடனாக இருந்தாலும் பசிக்கும். அவர் சொன்ன வார்த்தை இது. ராதாகிருஷ்ணன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அப்போ எனக்கு போலீஸாக நான் இருக்கும்போது எனக்கு அவர் சொன்னது. அவரெல்லாம் நான் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ஸோ அதனால் சாப்பிட வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீயாக இருந்தவனா அவனை வெளியே எடுத்து உட்கார வைப்பேன், பேசுவான் அவன்கிட்ட. இப்போ நீ இந்த தப்பு பண்ணிட்டு வந்துக்கிற, அவன் சொன்னான்னு போய் வெட்டிட்ட, இப்போ ஜெயிலுக்கு போக போகிற, அவன் எங்கேயோ ஜாலியாக இருக்க போகிறான், ஒன்று பெயில் எடுக்க போகிறான், உனக்கு செலவு பண்ண போகிறான். ஆனால் உன் குடும்பம் என்ன ஆகும்டா, நாளைக்கு உன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா கொலகாரம் பையன் வரும் தான்டா சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சந்திப்போம். வணக்கம்.